தொண்டாமுத்தூர் தொகுதியில் தெறிக்க விடப்போவது யார்? கோவை மாவட்டத்தில் இருக்க முக்கிய தொகுதிகள்ல ஒன்று தொண்டாமுத்தூர். கோவை மாநகராட்சியோட 19 வார்டுகளையும் மேற்கு தொடர்ச்சி மேலையை ஒட்டியுள்ள ஏராளமான கிராம பகுதிகளையும் உள்ளடக்கியிருக்கு இந்த தொகுதி. கோவை மாநகராட்சியோட செல்வபுரம், தெலுங்கு பாளையம், ஆர்.எஸ். புரத்தோட குறிப்பிட்ட பகுதிகளே உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளும் போலுவாம்பட்டி, தென்னமநல்லூர், தேவராயபுரம், ஜாகிர்நாயக்க பாளையம், வெள்ளிமலைப்பட்டினம், நரசிபுரம், மத்துவராயபுரம், இக்கரை போலுவாம்பட்டி, வேடப்பட்டி, தாடியூர், தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, பூலுவப்பட்டி, தென்கரை, பேரூர் உள்ளிட்ட பகுதிகளும் இந்த தொகுதியில் அடங்கியிருக்கு. பழமை வாய்ந்த சிவதலமான பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம், பேரூர் ஆதீனம், ஈஷா யோகா மையம், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் முக்கிய பொழுதுபோக்கு மையங்களில் ஒன்றான கோவை, குற்றாலம் போன்றவையும் இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்களாக இருக்கு. கவுண்டர் சமுதாயத்தினர் இந்த தொகுதியில அதிக அளவில் வசிக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்ததாக ஒக்காளிக கவுடர், நாயக்கர் சமூகத்தினர், பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தினர் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. விவசாய விளைநிலங்கள் அதிக அளவில் இந்த தொகுதியில் இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களும் இந்த தொகுதியில இருக்கு. திராட்சை, வாழை, தென்னை, பாக்கு சாகுபடி இங்க அதிக அளவில் மேற்கொள்ளப்படுது. திராட்சை இழை வீழ்ச்சியால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும். யானை, காட்டுப்பன்றி, மயில் போன்ற வனவிலங்குகளால விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கணும். குறிப்பா யானை, மனித மோதல்களை தடுக்கணும்ன்றது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையாயிருக்கு. மழைக்காலங்கள்ல நொய்யல் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழைநீர் காவிரி ஆற்றுல தேவையில்லாமல் கலக்குது. இதை தடுக்க இந்த தொகுதிக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள உள்ள குட்டைகள வெள்ளப்பெருக்கின் போது வர நீரை குழாய் மூலமா பம்பிங் செஞ்சு புதிய குட்டைகள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கணும். இப்படி செஞ்சா பல்லாயிரம் ஏக்கர் கணக்கிலான விவசாய நிலங்கள் பயன்பெறும்னு விவசாயிகள் சொல்றாங்க. இது தவிர நொய்யல் ஆற்றில இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்ன்றது இந்த தொகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதியில 209 இல் நடந்த ஒரு இடைத்தேர்தல் உட்பட மொத்தம் 16 தேர்தல்கள் நடந்திருக்கு. இதுல அதிமுக 7 முறையும், திமுக மற்றும் காங்கிரஸ் தலா 3 முறையும், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், மதிமுக, தமாக கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா 2011, 16, 20, 21 3 தேர்தல்களிலையும் இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியில ஆண்கள் 1,41,641 பேர், பெண்கள் 1, 51, 57 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 106 பேர்னு மொத்தமா 2,93,324 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில விஐபி தொகுதிகள்ல ஒன்றாக தொண்டாமுத்தூர் தொகுதி இருக்கு. அதிமுகவில முக்கிய தலைவர்கள்ல ஒருவரா கருதப்படுற எஸ்.பி. வேமணி இந்த தொகுதியில மீண்டும் போட்டியிடுறாரு. திமுக சார்புல கார்த்திகேயன், நாதாக்கா சார்புல ரஜ்பு நிஷா, தாவேக்கா சார்புல சதீஷ் ராஜ் உள்ளிட்டோர் போட்டியிடுறாங்க. தொகுதியே நன்கு தெரிஞ்சவர், மக்களுக்கு பரிச்சயமானவர் என்றதுனால அதிமுக வேட்பாளர் வேலுமணிக்கு இந்த தொகுதி கூடுதல் பலமாயிருக்கு. தொகுதியில கட்சியினரை தாண்டி அவ்வளவாக அறிமுகம் இல்லாதவர் என்பது திமுக வேட்பாளர்
கார்த்திகேயனுக்கு பலவீனமாயிருக்கு. இருந்தாலும் தேர்தல் வித்தகர் செந்தில் பாலாஜியின் அரசியல் வியூகங்களால வேலுமணிக்கு அதிர்ச்சி கொடுத்து நம்மள கரை சேர்த்திடுவாருன்னு திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் நம்புறாரு. தாவேகா சார்புல முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் எஸ்பி வேலுமணியோட அரசியல் குருவுமான கேபி ராஜுவோட மகன் சதீஷ் போட்டியிடுறாரு. கேபி ராஜுவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுக தங்களுக்கு உறுதுணையா இல்லைன்றது சதீஷுக்கு ஆதங்கம். அதோட உள்ளூர் அரசியல்ல வேலுமணியே வீழ்த்தணும்னு நினைக்கிற சொந்த கட்சியினரோட மறைமுக ஆதரவும் தாவேகா வேட்பாளருக்கு சதீஷ்க்கு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. நாத்தாக்கா வேட்பாளர் ரஜ்பு நிஷா தொகுதி முழுவதுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. தொண்டாமுத்தூர்ல வேலுமணியே எப்படியாவது தோற்கடிக்கணும்னு 2021 மக்கள் கிராமசபை கூட்டத்தை இந்த தொகுதியில நடத்தினார் ஸ்டாலின். அந்த அளவுக்கு வேலுமணி மீதான எதிர்ப்பு திமுகவுக்கு இருந்துச்சு. ஆனா தற்போதைய தேர்தல் நிலைமை அப்படி இல்ல. இந்த தொகுதியில போட்டியிட திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர். ரவி சீட் கேட்டிருந்தாரு. ஆனா புதுமுகன் கார்த்திகேயன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். இது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து 4வது முறையாகவும் வெற்றி பெற்று தொண்டாமுத்தூர் அதிமுகவோட கோட்டை என்றத உறுதிப்படுத்துற முனைப்பில தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. எஸ்பி வேலுமணி முதல் முறையா வெற்றி பெற்று எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சு களமிறங்கி இருக்கிறார் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன். இதனால தொண்டாமுத்தூர் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு.